ஈஸ்வரி கார்ல போய்கிட்டு இருக்கப்ப இனியா கிட்ட சொல்றாங்க, ஒரு நாள் கூட பாக்யாவுக்கு நிம்மதி கொடுக்க கூடாதுன்னு நினைச்சா எப்படி? இன்னும் எவ்வளவு காலம்தான் பாக்யா உங்களையே நினைச்சு கஷ்டப்படணும்? இனியா, நீ இந்த அளவுக்கு போவன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. பாக்யா கேக்குறாங்க, செலியா அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் கூட்டிட்டு வந்துட்டேன்னு சொன்ன அப்பவே. அம்மா, அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு நான் போனேன், அங்க யாருமே இல்லம்மா. அத உன்கிட்ட சொன்னா காம்படிஷன்ல நீ கான்சென்ட்ரேஷன் பண்ண மாட்டேன்னு உன்கிட்ட சொல்லலம்மா. ஆனா சத்தியமா இதை எதிர்பார்க்கலம்மா. காம்படிஷன்ல லாஸ்ட் 2 மினிட்ஸ்னு சொல்றாங்க. கோபி வேகமா டெக்கரேட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க ஷெஃப் கிட்ட. அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க 2 பேர் டிஷ்ஷையும் எடுத்துட்டு வாங்கன்னு. கோபியும் செல்வியும் அவங்க டிஷ்ஷை எடுத்துட்டு வந்து குடுக்கறாங்க. அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க, இந்த 2 டீமுமே 3 ரவுண்ட்ஸ்ல வின் பண்ணிருக்காங்க. இந்த ஃபைனல் ரவுண்ட்ல தான் யாரு வெற்றியாளருங்கிற அடையாளமும் சென்னையோட பெஸ்ட் ரெஸ்டாரண்ட்ங்கிற பட்டமும் கிடைக்க போகுது. ஜட்ஜு சொல்றாங்க, காம்படிஷன் நாங்க எதிர்பார்த்ததை விட ரொம்ப டஃபா இருந்துச்சு. கடைசி ரவுண்ட்ல நீங்க சொன்ன மாதிரி நிறைய எதிர்பார்க்காத திருப்பங்கள்லாம் வந்துச்சு. ஈஸ்வரி ரெஸ்டாரண்ட் பண்ணக்கோட்டா டேஸ்ட்ல பிரமாதமா இருந்துச்சு. பிரசன்டேஷன்ல ரொம்ப சொதப்பிருச்சு. அதுவும் இல்லாம ஈஸ்வரி கிச்சன்ஸோட டெசர்ட் ஆரம்பத்துல கேக்கு கறியிருச்சு. இவங்களோட டிஷ்ஷு அவ்வளவுதான் நம்ம நினைச்சோம். பவுன்ஸ் பேக் பண்ணி திரும்பியும் ஒரு டிஷ் கொடுத்திருக்காங்க. டேஸ்ட் எக்ஸலண்டா இருந்துச்சு. பிரசன்டேஷனும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. 2 டீமுக்கான கமெண்ட்ஸ ஜட்ஜு கொடுத்துட்டாங்க. இனிமேட்டு யாரு வின் பண்ணிருக்காங்கிற வின்னரை அனௌன்ஸ்மெண்ட் பண்ற நேரம். அவங்க பிளேஸ்ல போய் நில்லுங்க. அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிரலாமா சார் வின்னர் யாருன்னு? வின்னர் இஸ் கோபிநாத், ஈஸ்வரி கிச்சன். கோபி சார், வாழ்த்துக்கள். மிகப்பெரிய காம்படிஷன்ல வின் பண்ணிருக்கீங்க. எப்படி நினைக்கிறீங்க சார்? ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். எப்படியாவது இந்த காம்படிஷன்ல வின் பண்ணணும்னு ரொம்ப முயற்சி பண்ணோம். நாங்க வின் பண்ணிட்டோம். இந்த சந்தோஷத்தை பாக்குறதுக்கு சில பேரு இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா அன்பார்ச்சுனேட்லி அவங்களால இருக்க முடியல. எல்லாத்துக்கும் மேல இந்த வெற்றிக்கு காரணம் நான் இல்ல, என்னோட 2 ஷெஃபும் தான். பிளீஸ் அவங்களுக்காண்டி ஜோரா ஒரு கை தட்டுங்க. இந்த போட்டியோட வெற்றியாளர் மிஸ்டர் கோபிநாத். கோபிநாத்துக்கு மாலை போடுறாங்க. ஆல் தி பெஸ்ட் கோபி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். அவார்டையும் கொடுக்கறாங்க. ஷெஃபுக்கு அந்த அவார்டை காட்டுறாங்க. சூப்பர் சார்னு சொல்றாங்க 2 ஷெஃபும். கோபி கூப்பிடுறாரு, எஸ்கியூஸ் மீ செல்வி மேடம், ஒரு நிமிஷம் நிக்கிறீங்களா? என்ன மேடம் கிளம்பிட்டீங்களா? ஆமா சார் கிளம்புறேன். எங்க உங்க ஓனர் அம்மா பாக்யலட்சுமி? திடீர்னு குசு குசுன்னு பேசினாங்க. அதுக்கப்புறம் ஜட்ஜஸ் கிட்ட பேசினாங்க. திடீர்னு காணாம போயிட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சா தோக்க போறோம்னு, அதான் பயத்துல ஓடிட்டாங்க. சார் நீங்க வேற. அக்கா எதுக்கு சார் பயந்து ஓட போகுது? வேற ஒரு பிரச்சனை, அதான் சார் போயிட்டாங்க. செல்வி, வேற பிரச்சனை எல்லாம் இல்ல, அப்படி உன்ன சொல்லிருக்காங்க. காலையில இருந்து இந்த போட்டியில எவ்வளவு டைலாக்கு, நான் தான் ஜெயிப்பேன், நான் தான் வின் பண்ணுவேன்னு சொன்னாங்க. செல்வி, வீட்டுக்கு போன உடனே கோபிநாத் சார் வின் பண்ணிட்டாங்கன்னு சொல்றியா? மனசுல பயம் இருந்தா இந்த மாதிரி காம்படிஷனுக்குலாம் வரக்கூடாது, ஓகேவா? தைரியமா இருந்தா என்னைய மாதிரி வரலாம். கோபி சார், அக்கா பயந்தெல்லாம் ஓடல. இனியா பாப்பாவுக்கு ஏதோ பிரச்சனையா, அதுதான் போனாங்க. என்ன செல்வி, என்ன சொல்ற? இனியாவுக்கு என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒன்னும் தெரியல சார். ராதிகா மேம் தான் இனியா பாப்பாவுக்கு பிரச்சனை, கிளம்பி வான்னு பாக்யா அக்காவுக்கு போன் பண்ணி வர சொன்னாங்க. என்ன செல்வி சொல்ற? ராதிகா எதுக்கு போன் பண்ணணும்? சார் அதனாலதான் அக்கா கிளம்பிருச்சு. மத்தபடி பயந்துகிட்டு போற ஆள்லாம் இல்ல சார். பாக்யா அக்கா எதுக்கு சார் பயப்பட போகுது? செல்வி வாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டா. இனியம்மாவுக்கு என்ன பிரச்சனை? ராதிகா எதுக்கு போன் பண்ணணும்? கோபி ராதிகாவுக்கு போன் பண்றாரு. போனு ராதிகா எடுக்க மாட்டேரா. ஷெஃப், ஒரு சின்ன எமர்ஜென்சி, வந்துடுறேன். இனியாவ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஜெனி சொல்றாங்க, செலியா பிரச்சனை எதுவும் இல்ல, எல்லாம் ஓகே தானே? எழில் சொல்றாரு, இனியா ஃப்ரெண்டு கூப்பிட்டா எங்க வேணாலும் போயிருவியா? கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? அண்ணே தப்புதான்னு. சாரிண்ணே. ராமமூர்த்தி கேக்குறாரு, நீங்க போனதுக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லையே? ஈஸ்வரி சொல்றாங்க, என்னங்க ஊரே வேடிக்கை பாக்குற அளவுக்கு அசிங்கப்படுத்திட்டாலே இனியா, அதை விட பெருசா என்னங்க வேணும்? இனியா எங்கேயாவது போகணும்னு சொன்னா பாக்யா வேண்டான்னு சொல்லுவா. நம்ம என்ன செய்யறோம்? இனியா பக்கம் நின்னுகிட்டு பாக்யாவை திட்டுறோம். அப்பனா யாரு மேல தப்பு? இவளை நம்பி அனுப்புன நம்ம மேலதானே தப்பு.
ஊர் உலகத்துல அங்க அது நடந்துச்சு இங்க இது நடந்துச்சுன்னு படிக்க தானே செய்யறோம். இவ டெய்லி காலேஜுக்கு போயிட்டு வர்றதே நமக்கு படபடப்பாகுது. வயசு பொண்ணு வீட்டுக்கு வந்து சேரணும்னு ஒரு நாளைக்கு 50 ட்ரிப் ஆகுது யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் இவளை பத்தி. இவ என்னடானா பாருக்கு போயிட்டு வந்திருக்கா. இனியா இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? மொத்த குடும்பமும் இப்பதான் போலீஸ் கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு வந்திருக்கு. மறுபடியும் அதே மாதிரிதான் நிக்கணும்னு நீ இப்படி பண்ணுனியா? பாட்டி விடுங்க பாட்டி. எழிலு நீ பேசாத. முதல் ட்ரிப்பு உங்க அப்பன் பாருக்கு போனப்பவே என்னால தாங்க முடியல. அத நினைச்சு நினைச்சு எத்தனை நாள் நான் அழுதுருப்பேன் தெரியுமா? இவ என்னடானா முளைச்சு 3 இலை விடல பாருக்கு போயிருக்காளாம். இத நினைக்க நினைக்க மனசே ஆறல. ஏதோ நம்ம செஞ்ச புண்ணியம், பெருசா எதுவுமே நடக்கல. ஒருவேளை நடந்திருந்துச்சுன்னா காலேஜுக்கு படிக்கிற பொண்ணு பாருக்கு போயிருக்கான்னு டிவி நியூஸ்ல வந்திருந்தா அந்த அசிங்கத்துல இருந்து நம்மளால வெளியே வர முடியுமா? குடும்பமா எங்கேயாவது ஓடி போயிருப்போம். அப்புறம் காலேஜ் எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு காலம் ஃபுல்லா அழுதுகிட்டே வீட்டுல உட்கார்ந்து இருக்கணும். செலியன் சொல்றாரு, பாட்டி கொஞ்சம் டென்ஷன் ஆகாம இருங்க. டென்ஷனா? கொஞ்ச நேரத்துல நெஞ்சு வலியே வந்துருச்சுடா. வீட்டுல இருக்கவங்க பதட்டமும் பரபரப்பும் இவங்களுக்கு எப்படி தெரிய போகுது? இனியா இப்ப பாருக்கு போயிருக்க, அடுத்து என்ன பண்ணலான்னு இருக்க சொல்லுமா? ராமமூர்த்தி சொல்றாரு, விடு ஈஸ்வரி. இனியா இப்படியாமா பண்ணுவ? வீட்டுல இத்தனை பேர் இருக்கோம், யாருக்காவது போன் பண்ணி கேட்டிருக்கலாம்ல. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு இருக்காங்க, போலாமா வேண்டாமான்னு கேக்குறது கிடையாதா? ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டா எங்க வேணாலும் போயிருவியா நீ? உன்னைய நல்லபடியா தானேமா பாத்துக்கிட்டு இருக்கோம். திமிருங்க. வேற என்ன சொல்றது? காலேஜுக்கு போயிட்டால அதுதான். எழில் அம்மான்னு கூப்பிடுறாங்க. பாக்யா கண்டுக்காம போய்கிட்டே இருக்காங்க. உன்னை பத்தி நீ யோசிக்கல இனியா? வீட்டுல இருக்கவங்கள பத்தி நீ யோசிச்சிருக்கலாம்ல. அண்ணன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கானே, காணோன்னு தேடுவானேன்னு கொஞ்சமாவது யோசிச்சியா? அம்மா போன் பண்ணி நம்ம எடுக்கலாட்டி பதறுவான்னு கொஞ்சமாவது யோசிச்சியாமா? ஒருத்தர்கிட்டையும் சொல்லாம எங்க போறேன்னு சொல்லாம ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க. இதெல்லாம் நல்லாவாமா இருக்கு? எங்க இருந்து வந்துச்சு உனக்கு இவ்வளவு தைரியம்? வீட்டு மனுஷங்களை விட ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு முக்கியமா போயிட்டாங்க. இனியா வாய திறந்து சொல்லுடி, வாய திறந்து சொல்லு. பாக்யா ரூம் கதவை சாத்திக்கிட்டு அழுகுறாங்க இனியாவை நினைச்சு. செல்வி வீட்டுக்கு வர்றாங்க. இனியா கிட்ட கேக்குறாங்க, ஏன் பாப்பா ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாங்க, என்னாச்சு? ஜெனி சொல்றாங்க, பிரச்சனை எல்லாம் சரியாயிருச்சுக்கா. செல்வி சொல்றாங்க, பாக்யா அக்காவும் அம்மாவும் சேர்ந்து போனப்ப எனக்கு பதறி போயிருச்சு. ஏமா உனக்கு ஒண்ணும் இல்ல? அமிர்தா சொல்றாங்க, அக்கா ஒண்ணும் இல்ல. இப்ப காம்படிஷன் என்னாச்சு? அக்கா அத பண்ணிரு இத பண்ணிருன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நானும் முடியும் சமாளிச்சு பார்த்தேன், முடியல. கடைசியில தோத்து தொப்பி வாங்கினதுதான் மிச்சம். என்னால எனக்கே அலங்காரம் பண்ணிக்க முடியாது. சாப்பாட்டு விஷயத்துல நான் எங்கிட்ட அலங்காரம் பண்றது? ஈஸ்வரி கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க செல்வி. நான் சரியா அலங்காரம் பண்ணாதனால நம்ம தோத்து போயிட்டோம். பாக்யா ரூம்ல அழுதுட்டு நேரா எல்லாரும் நிக்கிற இடத்துக்கு வர்றாங்க. அக்கா நம்ம தோத்து போயிட்டோம்க்கா, நான் ஒழுங்கா அலங்காரம் பண்ணி குடுக்கலன்னு தோக்கடிச்சு விட்டாங்கக்கா. இனியாவை பார்த்து பாக்யா சொல்றாங்க, நான் மொத்தமா தோத்து போயிட்டேன் செல்வி. சொல்லிக்கிட்டே அழுகுறாங்க பாக்யா. எழில் சொல்றாரு, அழுகாதீங்கம்மா, அதான் இனியா எந்த பிரச்சனையும் இல்லாம வந்து சேர்ந்துட்டாளேம்மா. இனியா பாக்யா பக்கத்துல உட்கார்ந்து சொல்றாங்க, சாரிம்மா. பாக்யா இனியாவை அடிக்கிறாங்க, ஏண்டி தெரியாம பண்ணுன்னு. பாக்யா திருப்பி திருப்பி அடிக்கிறாங்க. அங்க உள்ளவங்க எல்லாம் சமாதானப்படுத்தி வைக்க ட்ரை பண்றாங்க பாக்யாவுக்கும் இனியாவுக்கும். என்ன வேணும் இதுக்கு மேல? உங்களுக்காண்டி நான் என்ன செய்யணும் சொல்லு இனியா, என்ன பண்ணணும் சொல்லு. என்ன நம்பி இருந்தா அத பண்ணிருப்போம் இது பண்ணிருப்போம்னு சொல்றீங்க. நாங்க நம்பிக்கை வச்சா ஒழுங்கா இருப்பீங்களா? அதுவும் கிடையாது. இல்லாத பிரச்சனை எல்லாம் இழுத்துட்டு வரீங்க. உங்களை நம்பினாலும் பிரச்சனை, நம்பலாட்டியும் பிரச்சனை. அப்ப நான் என்னதான் பண்ண முடியும்? சொல்லுடி, என்னன்னு சொல்லு. உன்னால பிரச்சனை வர்றது இது முதல் ட்ரிப்பா? 9வது படிக்கிறப்ப தியேட்டர்ல படம் பார்க்க போறேன்னு பிரச்சனையை இழுத்துக்கிட்டு வந்த. அப்ப ஆரம்பிச்சிச்சு உனக்காண்டி எத்தனை ட்ரிப்பு நான் ஸ்கூல்ல வந்து நின்றுருக்கேன். எத்தனை பேருக்கிட்ட நான் வந்து மன்னிப்பு கேட்டிருக்கேன். சாரிம்மா. உன் சாரியே வேணாண்டி. அம்மா ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்கம்மா, அதனாலதான் போனேன். எப்ப பிரச்சனை வந்தாலும் நீ இதே தாண்டி சொல்ற. ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டா ஓ மூளை எங்க போச்சு? உனக்குன்னு புத்தி இருக்கா இல்லையா? இல்லாட்டி வெளியே போகும்போது உன் மூளைய கழட்டி வச்சுட்டு போயிட்டியா? ஒரு ட்ரிப்பு ஃப்ரெண்ட்ஸ் உன்னை கூப்பிட்டாங்க, பிரச்சனையாச்சு. அதுல இருந்து ஏதாவது பாடம் கத்துக்கிட்டியா? இப்ப முடியும் எந்த பாடத்தையும் நீ கத்துக்கல. இன்று சில்லியின் நாணயம் பிசோ. நாளை சந்திப்போம்.